தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு போலீஸ் கெடுபிடி. அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் வேடிக்கையானவை, எதிர்க்கட்சியினருக்கு சரத் பொன்சேகா பதில். அல்லைப்பிட்டியில் நடந்த தீ விபத்து, பல ஏக்கர் புத்தரைகள் எரிந்து நாசம். யாழில் புலம்பெயர்ந்தவரால் அபகரிக்கப்பட்ட அரச காணி விடுக்கப்பட்ட உத்தரவு. பிக்குகளை சீரழிக்க அரசியல் சக்திகள் சதி, ஹஸ்தப்பதீரர் குற்றச்சாட்டு. மேதின கூட்டத்தில் இணையுமாறு ரணில் தரப்புக்கு சஜித் பகிரங்க அழைப்பு. தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை அகதி இளைஞனுக்காக கவலையடைந்த நாமல் ராஜபக்ச. சற்று முன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான மைத்ரிபால. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் விவகாரம் இன்று கூடும் பாராளுமன்ற குழு. தீபச்செல்வனின் நூல்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை ஆழமாக வேரூன்றி இருக்கும் கட்டமைப்பு சார் சிக்கல்களை காண்பிப்பதாக சட்டத்திரணி அம்பிகா சர்க்குணநாதன் விசனம். புலம்பெயர் இளைஞர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை. தொடர்பான விரிவான செய்திகள். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களை விகாரை பகுதிக்கு பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அனுமதிப்போம் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பட்டமையினால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களில் காணி உறுதி வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்வதற்காக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு 17 பேருக்கும் மாவட்ட செயலாளர் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்தார். இதன் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்ற வேளை விகாரைக்கு அருகில் போலீஸ் வீதித்தடையை ஏற்படுத்தி போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டதுடன் காணி உரிமையாளர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கைகளில் வைத்து சோதனையிட்டு பேர் பட்டியலில் பேர் உள்ளவர்களை மாத்திரம் அனுமதிப்போம் என தெரிவித்தனர். ஆனால் எமது காணிகள் அடையாளம் காட்ட வருமாறு மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். அதனால் தாம் வந்தோம். பதிவுகளை மேற்கொண்டு போலீஸ் கெடுபிடிகளுக்கு முகம் கொடுத்து தான் எமது காணிகள் அடையாளம் காட்ட வேண்டும் என கூறினால் நாங்கள் திரும்பி வீடு செல்கின்றோம் என போலீசாருடன் தர்க்கப்பட்டதால் அவ்விடத்தில் குழப்பமான நிலை ஏற்பட்டது. அதேவேளை தென்னிலங்கையிலிருந்து சில பிக்குகள் உள்ளிட்ட தென்னிலங்கை வாசிகள் சிலர் எந்த பதிவுகளும் இல்லாமல் உள்ளே சென்றுள்ளனர் என்றும் அவர்களுக்கு இருக்கும் உரிமை காணி உரிமையாளர்களான எங்களுக்கு இல்லையா என போலீசாரிடம் காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பினர். பத்மநாதன் சார்ஜன் பத்மநாதன் ජියේ මාතේ එන්න ගන්න. අපි අතනින් ඉන්න. ඔව් මේ කතාවල අතනින් එන්න. ඔය අයින් වෙන්න. ඒ කලබල වුණාට අපි බය වෙන්න එපා. ජියේ මාතේ එන්න ගන්නකො. අපි ඩෙන්ටිටි එකක් තියෙන්න බෑ අඳුර ගන්න. ඩෙන්ටිටි නැතුව යන්න දෙන්න. අයින්ද කැමති නෑ ඕල්ඩ්. අපිට මේ කියන්නේ අපිට ඕල්ඩ් මයින්ද කැමති නෑ. பௌத்த மாசங்க வேலையில வந்து நீங்க கேட்ட மாதிரி பிரபா உரிமையாளர் நாங்கள் இந்த ஐசி நிலையிலாம வெளியில நிக்கிறோம். ஐசிய காட்டாத காட்டிதான் இவ்வளவு வானம் நீங்க செக் பண்ணி அனுப்புனீங்க. இவ்வளவு வானம் போடுது உள்ள கவர்மெண்ட் வானம் போன செக் பண்ணீங்க. வானம் கட்டல கியானி செக் கरा. ජියේ මාතේ නෑ කොළඹ ඉඳලා තියෙන වාහන ඒ දිසාපතිතුමාගේ ප්‍රාදේශීය ලේකම්තුමා මේ අපිට ලිස්ට් එකක් තියෙනවා. ලිස්ට් එක අනුව තමයි අපිට ගන්න කියලා තියෙන්නේ. ඒක පුලියා ලෝකණින මිලියන ඇක්ෂන් කරන්න එපා. හරිද? මේ ඕනර් ඉඳලා අපිල ඉන්නවනේ. ඕනර් කට්ටිය අපිල ඉන්නවනේ. ඒගොල්ලෝ එන්න කියන්නේ මේ ඩිරෙක්ටර් විජිත් රෝහන් විජිත් එයාව එන්න කියන්නේ. එයා එන්න කියන්නේ අපි අතනින් ඉන්න. ඩ්‍රයිවර් ගාව ඉන්න. මොර නඩුව දාලා ගියා. අතනින් ඉඳලා වෙන නඩුව පික්කනට අයිසියට කොටසලු ආමතුරුට කිය අහන්නකෝ අයිඩි තියෙනවද කියලා අයිඩි දාලාද ඇතුළේ ඉන්නේ කියලා අහන්නකෝ ආමතුරුව එයාව දෙන්න කියලා
කියන්නකො. එයාට මොකද ડોකියුමන්ට්ස් මොකද තියනවද? අපිට ඇවිල්ලා ඉන්න ක්වෙස්චන් කරලා. ඔක්කොම තියෙනවා නම තියෙනවා අපි බොරු කරලා ආව නැහැ. ලෑන්ඩ් ගඩි තමයි ඉන්නේ. හරි හරි. හරි. වාහනේ හරිද? තමයි. मैं वीडियो में दागन हरिया दागन यार वाइस कह रहा हूं පොඩේ තාවනේ පොඩේ ये कुमार වෙලාදී ජට් එයයි එයාගේ නෝනා කෙනම එයා නෝනා යාවල कमांडे नोना හරි අම්මා හරි हरी මෙයා බාස් කරන් අන්තිම තියෙනවා බාස් බී බාස් කරන් ඔව් තවරස රජිල තවරස රජිද හරි ආරම පත්මා එයා පළවෙනි තියෙනවා පත්මනාද ආරම පත්මා रामचंद्र माते दान वीडियो लसन ते राइट මෙයා අපුතුර සිව කුමාර अरे बन आईडी निकाल ला नहीं अभी අපුතුර සිව කුමාර සුරේෂ් කුමාර නේ එයාගේ අයි එයා අපුතුර සුරේෂ් हरी අපුතුර සුරේෂ් කුමාර හරි හරියාගේ ඉස්සලා ගියේ සල්ස්මා මෙයා ඉස්සලා චෙක් කරා එයාගේ හරි मेरे का भी हरी भी चेक करा මෙයා ඒකනාද පල්ලිපුර මේකද मैं थारी ने වල්ලි මේකනාද मैं आगे हरी दे පොඩ ඉස්සලා චෙක් हां एंड अप एंड අනිතික පිළිරස අනුසන් මෙයා හරි या कीर्ति कन කීර්ති कीर्ति कन හරි ආර්මගම් තිල්ලනාද सेलोना තිල්ලේනා තෙවෙනිනා හරි அல்லைப்பட்டி மண்கொம்பானொடியே நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியில் உள்ள தரிசு காணியில் காணப்பட்ட புதருக்கு அடையாளம் தெரியாத சிலர் தீமூட்டிய காரணத்தினால் அங்கிருந்த புற்றறைகள் முற்றாக எரிந்து சேதமாகியுள்ளன. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ வேகமாக பரவிய காரணத்தினால் உருவான புகை வீதியில் மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஊர்காவத்துறை யாழ்ப்பாணம் வீதியின் பிரதான போக்குவரத்து வீதியில் இவ்வாறு தீ பரவுவதை அவதானித்த மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இதனை அடுத்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் கொண்டு வந்து தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையால் நீர்வளம் வேகமாக வெற்றி பெறும் நிலையில் புட்களும் சருகாக வேகமாக தீ பரவியுள்ளதாகி இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தீமூட்டல் செயல்களை செய்வோர் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் அரச காணியை அபகரித்து முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளார். 1 மாத கால அவகாசத்திற்குள் குறித்த காணியை விட்டு வெளியேறுமாறு உத்தியபூர்வமாக அறிவித்தல் ஓட்டப்பட்டுள்ளது. புலம்பெயர் தேசம் ஒன்றில் வசிக்கும் நபர் ஒருவர் குடத்தனை பகுதியில் உள்ள அரச காணியை தனது சொந்த காணி என உரிமை கோரி எல்லை மதில் அமைத்து சட்டவிரோத கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளார். இது குறித்து அவதானித்த ஊர் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் அரச காணிகளை பாதுகாக்கும் நோக்கில் பல்வேறு போராட்டங்களையும் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பருத்தித்துறை பிரதேச சபையினால் குறித்த கட்டடத்துக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை கடிதம் ஒட்டப்பட்டது. இருப்பினும் சட்டத்தை மதிக்காத போலி காணி உரிமையாளர் அந்த அறிவித்தலை கிழித்தெறிந்து சர்ச்சையை அதிகப்படுத்தினார். தற்போது நிலவும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் உஷா சுபாலிங்கம் 1979 ஆண்டின் 7ஆம் இலக்க அரச காணி மீளப்பெறுதல் சட்டத்தின் கீழ் நேரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்.
அரச காணிகள் தனிநபரால் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பிரதேச செயலகம் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை குடத்தனை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றி பொது சொத்தை மீட்க அதிகாரிகள் எடுத்துள்ள தீர்மானம் சமூக ஆர்வலர்களால் பாராட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அமைச்சர்கள் மீது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் சொத்து குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை. பில்லியன் கணக்கில் நாட்டை சூறையாடியவர்களுடன் ஒப்பிடுகையில் இவை ஒரு பாரிய மோசடியே அல்ல என முன்னாள் அமைச்சரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நிதி மோசடி மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். முந்தைய ஆட்சியாளர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்தார்கள். அவர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த அமைச்சர்கள் மீது கூறப்படும் தொகைகள் மிக சொற்பமானவை. அமைச்சர் லால்காந்தாவுக்கு 40 மில்லியன் ரூபாய் சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது. பெரிய விடயமல்ல. 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தனது உழைப்பின் மூலம் இவ்வளவு தொகையை சேமித்திருப்பது தற்போதைய பொருளாதார நிலையில் சாதாரணமானது. 250 மில்லியன் டாலர் விவகாரம் போன்ற விடயங்களில் ஏதேனும் பலவீனம் இருந்தால் அது குறித்து அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். மேலும் கடந்த 15 ஆண்டுகளாக நான் அரசியலில் இருந்தபோது தற்போதுள்ள பிரதான எதிர்க்கட்சிகளிடம் எங்குமே ஒழுக்கமான அரசியல் கலாச்சாரத்தை காணவில்லை. இதனால் நான் அங்கிருந்து ஒதுங்கினேன். நாட்டுப்பற்று மிக்க ஊழலற்ற மற்றும் புதிய அறிஞர்களை கொண்ட ஒரு பலமான மாற்று எதிர்க்கட்சியை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். 75 வருடங்களாக நாட்டை சூறையாடி தமது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தவர்களை மீண்டும் நம்பினால் நாடு உருப்படாது என சாடியவர் ஜனாதிபதி தேர்தல் குறித்து கனவு காணும் சயித் பிரேமதாசா மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு மக்கள் மீண்டும் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். அதேவேளை தற்போதைய அரசுடன் இணைந்து அமைச்சு பதவிகளையோ வரப்பிரசாதங்களையோ பெற்றுக்கொள்ளும் எண்ணம் தமக்கில்லை என தெரிவித்துள்ளார். நாட்டில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்கத்தை சீரழிப்பதற்கும் அவர்களை போதைப்பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத செயற்பாடுகளில் சிக்க வைப்பதற்கும் சில அரசியல் சக்திகள் திட்டமிட்டு செயற்படுகின்றன என பலாங்கொட கசப்ப தேரர் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். பல்கலைக்கழக சூழலில் பிக்குகள் மாற்றமடைவது குறித்து அவர் மேலும் கூறியது, பிரிவினா கல்வியில் சிறந்த ஒழுக்கத்தை பயிலும் பிக்குகள் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைந்த பின்னர் மாற்றமடைகின்றனர். அங்குள்ள மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் முன்னணி சோசலிச கட்சியின் மாணவ அமைப்புகள் பிக்குகளுக்கு மார்க்சிய சிந்தனைகளை தவறான முறையில் போதித்து அவர்களை அநாகரிகமான நிலைக்கு தள்ளுகின்றனர். குஷ் உள்ளிட்ட போதைப்பொருள் பழக்கங்களுக்கு பிக்குகள் அங்குள்ள அரசியல் பின்புலத்தாலேயே பழக்கப்படுத்தப்படுகின்றனர். இது பௌத்த சாசனத்தை சர்வதேச ரீதியில் அவமதிப்பதற்காக கையாளப்படும் ஒரு உபாயம். தாய்லாந்திலிருந்து குஷ் கடத்திய விவகாரத்தில் பிக்குகள் கைது செய்யப்பட்டமை குறித்து சந்தேகம் நிலவுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான பிக்குகளா அல்லது கடத்தல்களுக்காக சீருடை அணிவிக்கப்பட்டவர்களா என்பது விசாரிக்கப்பட வேண்டும். அரசும் இடதுசாரி கட்சிகளும் தங்களுக்கு பிடிக்காத பிக்குகளை பழிவாங்க இவ்வாறான விவகாரங்களை பின்னணியிலிருந்து இயக்குகின்றனவா என பலத்த சந்தேகம் எமக்கு உள்ளது. இந்த அரசு பௌத்த எதிர்ப்பு அரசாகும். கத்தோலிக்க மதகுருமாருக்கு ஒரு அநீதி, பிக்குகளுக்கு ஒரு நீதி என அரசு செயற்படுகிறது. பிக்குகளுக்கு தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவும், ஆனால் அவர்களை தூண்டிய அரசியல் சக்திகள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும். தேசத்தின் ஆன்மீக அடையாளமான பிக்குகளை சீரழிக்கும் இத்தகைய அரசியல் கலாச்சாரம் மிகவும் ஆபத்தானது என தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள மே தின பேரணியில் தம்மோடு கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். மே தினம் தொடர்பாக விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள காலாவதியான அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்த அவர், தற்போதைய அரசியல் சூதாட்டங்களிலிருந்து விலகி கொள்கை அடிப்படையில் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தருணம் இது என குறிப்பிட்டார். சமூகம், ஜனநாயகம் மற்றும் சமூக சந்தை பொருளாதாரத்தை மையமாக கொண்ட நடுத்தர பாதையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கிறது என அவர் சுட்டிக்காட்டினார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அனைவருக்கும் சௌபாக்கியத்தை ஏற்படுத்தும் எமது வேலை திட்டத்தில் கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் முற்போக்கு சிந்தனை கொண்ட அனைத்து மக்களுக்கும் மிகுந்த மரியாதையுடன் அழைப்பு விடுக்கிறேன். இதற்கமைய எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி கொழும்பு மாளிகாவத்தை PD சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ள பாரிய மேதின கூட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டு ஒன்றிணையுமாறு பகிரங்க அழைப்பு விடுக்கிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அகதியாக வசித்து வரும் 37 வயதோடு இலங்கை தமிழர் ஒருவர் தன்னை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு மேற்கொண்ட போராட்டத்திற்கு மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆதரவு தெரிவித்துள்ளார்.
தனது சமூக வலைதளத்தில் அதாவது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்ட குறித்த இளைஞர் தாயகம் திரும்ப வெளிநாட்டு அமைச்சர் தலையிட வேண்டும் என குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு கடந்த 19ஆம் தேதி தனது சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்புமாறு 37 வயதுடைய இலங்கை தமிழர் ஒருவர் போராட்டம் ஒன்றை நடத்தினார். தான் 6 வருடம் புழல் சிறைச்சாலையில் இருந்ததாக குறிப்பிட்டார். மேலும் 25 வருடங்கள் அனாதையாக வாழ்வதால் தனது தாய் தந்தையிடம் செல்ல வேண்டும் என அழுது புலம்பும் காணொலி ஊடகங்களில் வெளிவந்தது. அதை மேற்கோட்காட்டிய நாமல் தனது பதிவை செய்துள்ளார். அந்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளது, ஒரு இளைஞன் தனது எதிர்காலத்துக்காக கெஞ்சுவதை காண்பது இதயத்தை உருக்கும் செயலாகும். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை வம்சாவளி அகதிகளின் நிலைமை இன்னும் கவலைக்குரிய விடயமாக உள்ளது. அடையாள பிரச்சனைகளால் மேலும் பல இளைஞர்களின் உயிர்கள் பறிபோவதை எம்மால் அனுமதிக்க முடியாது. இந்த இளைஞன் பாதுகாப்பாக மீண்டும் தாயகம் திரும்புவதை உறுதி செய்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இதில் தலையிடும்படி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளார். இன்று அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது. வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் இவ்வாறு அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எழுத்தாளர் தீபச்செல்வனின் நூல்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதானது தண்டனை சட்டக்கோவையின் 120வது பிரிவு நீக்கப்படாமை, அரசு நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மை பேணப்படாமை, அரசு நிறுவனங்கள் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்திற்கு உட்படாமை, தண்டனையிலிருந்து விடுபடும் போக்கு தொடர்தல் என்பன உள்ளடங்களாக பல்வேறு கட்டமைப்பு சார் சிக்கல்கள் ஆழமாக வேரூன்றியிருப்பதை காண்பிப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் கவலை வெளியிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வனுக்கு முகவரியிடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட 5 வகையான புத்தகங்களில் 360 பிரதிகள் இலங்கை சுங்க திணைக்களத்தினால் கடந்த மார்ச் 18ஆம் தேதி முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சிவில் செயற்பாட்டாளர்கள், இலக்கியவாதிகள் உள்ளடங்களாக பலரும் தமது கண்டனத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வரும் நிலையில் இது பற்றிய தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சட்குணநாதன், தீபச்செல்வனின் நூல்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது பல்வேறு கட்டமைப்பு சார் சிக்கல்கள் ஆழமாக வேரூன்றி இருப்பதை காண்பிக்கிறது. முதலாவது தண்டனை சட்ட கோவையின் 120வது பிரிவு நீக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்றாகும். ஆனால் அரசாங்கம் மாற்று கருத்துக்களை நசுக்கவும் கருத்து சுதந்திரத்தை தடை செய்யவும் இந்த பிரிவை ஒரு பொதுவான கருவியாக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. அதேபோன்று அரச கட்டமைப்புகள் வெளிப்படைத்தன்மையுடனோ அல்லது உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றியோ இயங்குவதில்லை. நூல்களை விட்டுவிடக்கூடாது, விடுவிக்கக்கூடாது என தீர்மானிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அளவுகோல்கள் மற்றும் செயல்முறைகளை சுங்க திணைக்களம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு என்பன வெளிப்படுத்த வேண்டும். அந்த நூல்களை மீளாய்வு செய்தவர்கள் மற்றும் அவற்றை தடுத்து வைப்பதற்கு பரிந்துரைத்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை தீபச்செல்வனுக்கு உண்டு. அத்தோடு அரசாங்கம் மாறினாலும் அரச நிறுவனங்கள், குறிப்பாக பாதுகாப்பு துறையானது முன்னைய அரசாங்கங்களின் கீழ் எவ்வாறு இயங்கியதோ அவ்வாறே தற்போதும் இயங்குகின்றது. இவ்வாறான பின்னணியில் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய முறையான மற்றும் தெளிவான அறிவுறுத்தல்களை அரசாங்கம் சகல நிறுவனங்களுக்கும் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தூதரகங்கள் ஊடாக தபால் மூலம் அல்லது பாதுகாப்பான இணையவழி முறைமைகளை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமைகளை வழங்குவதற்கான விசேட குழு அதன் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் 15 லட்சத்துக்கு அதிகமான இலங்கையர்கள் உள்நாட்டு தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான சட்ட ரீதியான மற்றும் நடைமுறை ரீதியான பொறிமுறையை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை பொது நிர்வாகம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை பொறுப்பேற்று கருத்து தெரிவித்த அமைச்சர், நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் வெளிநாட்டு அந்நிய செலாவணி மற்றும் இளைஞர்களுக்கு நாட்டின் ஆட்சியை தீர்மானிக்கும் வாய்ப்பை வழங்குவது நீதியானது என குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இது இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். இதில் சுமார் 16 வெவ்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை அமைச்சரவையை சமர்ப்பித்த பின்னர் இது குறித்து விரிவான ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. வாக்காளர்கள் பதிவு, வெளிநாட்டு பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்களை முறையாக பதிவு செய்யும் பொறிமுறை, தேர்தல் பிரச்சாரம், வெளிநாட்டில் உள்ள வாக்காளர்களாக பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் தாக்கம், வாக்களித்தல் தூதரகங்கள் ஊடாக தபால் மூலம் அல்லது பாதுகாப்பான இணையவழி முறைகளை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், வாக்குகளை எண்ணலும் மற்றும் முடிவுகளை வெளியிடுதல். பல ஆண்டுகளாக கலந்துரையாடப்பட்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய 2025 டிசம்பர் மாதம் இக்குழு நியமிக்கப்பட்டது. எதிர்பார்க்கப்பட்ட காலத்துக்கு முன்னதாகவே 3 மாதங்கள் குறுகிய காலப்பகுதிக்குள் அனைத்து தரப்பினரது கருத்துக்களை கேட்டறிந்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கு இவ்வாறான முறையான வேலை திட்டத்தை முன்னெடுப்பது இதுவே முதல் முறையாகும். 90களின் ஆரம்பம் முதல் இது குறித்து விவாதங்கள் இடம்பெற்ற போதிலும் முறையான அறிக்கை இந்த தடவையே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக அரசியல் கட்சிகள், சுயாதீன அமைப்புகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து தகவல்கள், கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளது.